Hi friends, வணக்கம். இன்னைக்கு நம்ம டுடே இஸ் எ குட் டே சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு சில क्वेश्चंसக்கு என்னோட ஆன்சர் என்ன ரிப்பீட்டேட்டிவா வரக்கூடிய क्वेश्चंस அப்புறம் இதல வந்து ஒரு சில क्वेश्चंस ரொம்ப ஃபன்னியா இருக்கும் அப்புறம் ஒரு சில क्वेश्चंस எனக்கு என்ன சொல்றது கோவப்படுறதா சிரிக்கிறதா கஷ்டப்படுறதா அப்படின்றது தெரியல அந்த மாதிரியான ஒரு சில கமெண்ட்ஸ் அப்புறம் நிஜமாவே வந்து அவங்களுக்கு தேவைப்படுற விஷயங்கள் அது எல்லாத்துக்குமே இந்த ஒரே வீடியோல ஆன்சர் பண்ணலாம்னு இருக்கேன் சோ நீங்க क्वेश्चन கேட்டிருந்தீங்க அப்படினா உங்களுடைய क्वेश्चनக்கான ஆன்சர் இந்த வீடியோல இடம்பெற வாய்ப்பு இருக்கு சோ தயவு செய்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க கேளுங்க ஐ ஹோப் எல்லாரும் லோயர் எக்ஸாமுக்கு படிச்சிட்டு இருப்பீங்க அப்படி நம்பறேன் எல்லாரும் தயவு செய்து நல்லா படிங்க நாளைக்கு எக்ஸாம் இல்லையா சோ அதுக்கு முன்னாடி நிறைய இம்பார்ட்டன்ட்டான விஷயங்கள் லோயர் எக்ஸாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணனும் முன்னாடி போறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் நீங்க ரெடி பண்ணி வைக்கணும் அப்படின்ற விஷயங்களும் and then நம்மளுடைய சேனல்ல பிராத்மிக்ல இருந்து ராஷ்டிர பாஷா வரைக்கும் எல்லா லெசனுமே ஆல்ரெடி பிளேலிஸ்ட்ல அப்லோடட்ல அவேலபிள்ல இருக்கு ஓகேவா உங்களுக்கு என்ன லெசன் வேணுமோ அந்த லெசனை டைப் பண்ணி டுடே இஸ் எ குட் டே அப்படினு சொல்லி நம்ம சேனல் நேம் போடிங்கனா போதும் எல்லாமே இருக்கு ஓகேவா அது போக இம்பார்ட்டன்ட் and expected questions previous question papers எல்லாமே இருக்கு சோ நீங்க திரும்ப நீங்க கேட்டிங்கனாலும் ஒரு சிலர் என்ன பண்றீங்க அப்படினா ஒரு क्वेश्चन கேட்டு இந்த வீடியோ வந்து எனக்கு சென்ட் பண்ணு அப்படினு சொல்றீங்க பிளேலிஸ்ட்ல இருக்கு நான் ஆல்ரெடி நிறைய இடத்துல சொல்லிட்டேன் சொன்னாலும் கூட திரும்ப கேக்குறீங்க இல்ல நீங்களே எடுத்து அனுப்புங்க அப்படினு சொல்றீங்க நம்ம சேனல்ல பிளேலிஸ்ட்ல இந்த பிளேலிஸ்ட்ல இருக்கு அப்படி நான் பர்టిక్యులரா மென்ஷன் பண்ணி சொன்னா கூட அந்த வீடியோவை நீயே எனக்கு எடுத்து அது என்னன்னு செலக்ட் பண்ணி அதை எனக்கு சென்ட் பண்ணு அப்படினு சொன்னீங்கன்னா இது எனக்கு நான் கோவப்படுறதா சிரிக்கிறதா அப்படின்றது நிஜமாவே எனக்கு தெரியல உங்களுக்கு படிக்கிறதுக்கு வேணும்ன்ற ஒரு விஷயத்த நான் சேனல்ல வந்து யூடியூப்ல அமௌண்ட் எல்லாம் நான் இன்னுமே எதுமே earn பண்ணல அப்படின்றத நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அமௌண்ட் earn பண்ணாதான் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணனுமா அப்படின்றது கிடையாது ஓகேவா அது நான் புரிஞ்சுக்கிறேன் பட் அதை விட்டுட்டு ஒவ்வொருத்தங்களும் இந்த மாதிரி வந்து கேட்டிங்க அப்படினா நான் எப்படி ஒவ்வொருத்தங்களுக்கும் சென்ட் பண்ண முடியுமா அதை நீங்க யோசிச்சு பாருங்க இப்போ நீங்க ப்ராப்பரா என்கிட்ட படிக்கிறீங்க அப்படினா நான் வந்து ஒவ்வொரு விஷயமும் இது இருக்கு அப்படினு சொல்லி உங்க ஒருத்தங்களுக்கு நாம வந்து செப்பரேட்டா பண்றது வேற ஒவ்வொருத்தங்களுமே சேனல்ல நான் போற வீடியோஸ்க்கு எல்லாமே ஆல்ரெடி நான் போட்டுக்கிற வீடியோஸ்க்கு எல்லாமே திரும்ப ரிப்பீட்டேட்டிவா வந்து அந்த வீடியோ எனக்கு சென்ட் பண்ணு நீ எனக்கு எடுத்து சென்ட் பண்ணு நான் பிளேலிஸ்ட்ல இருக்குன்னு சொன்னா கூட இந்த மாதிரி வந்து கேக்குறீங்க எப்படி நீங்க கேக்குறீங்க அப்படின்றது எனக்கு புரியல நான் எப்படி ரெஸ்பாண்ட் பண்றதும் அப்படினு எனக்கு புரியல பார்த்துட்டு இருக்கவங்க உங்களுக்கு நான் எந்த மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணனும் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத தயவு செய்து ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க நான் எந்த மாதிரி கருத்துக்கள் தெரிவிக்கணும் அப்படினு சொல்லி நீங்களே சொல்லுங்க ஓகேவா இது வந்து இப்போ நான் அது சொன்னேன் இல்லையா அந்த மாதிரியான விஷயங்கள் உடனே எடுத்து எனக்கு சென்ட் பண்ணு அப்படின்றது நிறைய பேர் வந்து நான் அதுல வந்து இந்த கமெண்ட் தான் இல்லை எனக்கு அங்கங்க நான் பிக் பண்ணி கமெண்ட்ஸ் போடுறேன் ஓகேவா இந்த மாதிரி லெசன் எடுத்து எனக்கு உடனே அனுப்பு அதுவும் இட்செல்ஃப் இப்பவே அனுப்பு எனக்கு நான் உடனே படிக்கணும் நாளைக்கு எக்ஸாம் அதுவும் எப்படி கேக்குறாங்க அப்படினா இப்போ ஹையர் எக்ஸாம் படிக்கிறவங்க அப்படினா எக்ஸாமுக்கு 2 days பிஃபோர் 1 day பிஃபோர் எனக்கு அனுப்பிச்சு இந்த क्वेश्चन எனக்கு அனுப்பு நீ லெசன் ஃபுல்லா எனக்கு சேர்ந்து அனுப்பு அப்படினு சொன்னா எப்படி கேக்குறீங்கன்னு எனக்கு புரியல ஒரு ஆர்டர் மாதிரி எனக்கு தோணுது இது நான் எப்படி எனக்கு ரியாக்ட் பண்றது அப்படின்றது சத்தியமா எனக்கு தெரியல அப்புறம் வந்து இந்த மாதிரி கேக்குறது இன்னொன்னு வந்து சர்டிபிகேட் வந்து நான் இப்போ அனுப்பிட்டேன் கான்வகேஷன் ஆகட்டும் பிராத்மிக் மத்தியமா எல்லாத்துக்குமே வந்து நம்ம விஷாரத்துக்கு பிரவீனுக்கெல்லாம் நம்ம சர்டிபிகேட் எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்ற வீடியோவும் ஆல்ரெடி நான் சர்டிபிகேட் எல்லாம் எப்படி பண்ணனும் அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் அப் பண்ணனும் அப்படின்ற எல்லா டீடைல்ஸுமே கொடுத்திருக்கேன் அந்த வீடியோலயே வந்து எவ்வளவு அமௌண்ட் ஆகும் எப்படி பே பண்ணனும் எந்த மாதிரி அனுப்பணும் யாருக்கு அனுப்பணும் என்ன அட்ரஸ் அப்படின்றத முதற்கொண்டு தெளிவா அனுப்பியிருக்கேன் தெளிவா வீடியோஸ் இருக்கு பட் அதை நீங்க ஸ்கிப் பண்ணி கேட்கறதோட இல்லாம திரும்ப அதே क्वेश्चन எனக்கு கேக்குறீங்க நான் ஒவ்வொரு டைமும் சொல்லிக்கிட்டே இருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க கேளுங்க அப்படினு திரும்ப அதே क्वेश्चन இப்போ வந்து ஒரு சிலர் கேக்குறாங்க நான் இப்போ கான்வகேஷனுக்கு அனுப்பிச்சிட்டேன் எப்போ வரும் எனக்கு அப்படினா நான் என்ன சொல்றது நான் வந்து சபாவோட முடிவுதா இல்லையா சபாக்கு நீங்க இப்போ அனுப்பிச்சாலும் நீங்க ஒருத்தங்க மட்டும் இல்ல இல்லையா நிறைய பேர் இருக்காங்க சோ அதற்கான ஒரு டைம் ஆகும் அப்போ அந்த டைம் எடுத்துட்டு தான் அவங்க அனுப்புவாங்க அது 1 year ஆகும் அப்படின்றத நான் ஆல்ரெடி அந்த வீடியோலயே சொல்லியிருக்கேன் சோ எந்த வீடியோ வரனாலும் ஸ்கிப் பண்ணாம கேளுங்க அதுலயே எல்லா டீடைல்ஸும் இருக்கு அப்புறம் வந்து கான்வகேஷன் ஃபீஸ் வந்து அனுப்புறோம் அப்படின்றது 1 monthக்கா 1 yearக்கான்னு கேக்குறீங்க அது எந்த பேசிஸ்ல கேக்குறீங்கன்னு தெரியல ஃபீஸ் அப்படின்றது நாம அந்த கான்வகேஷன் அப்ளை பண்றதுக்காக வாங்குறது ஓகேவா அதுக்கு அப்புறம் எல்லாம் கான்வகேஷனுக்காக நம்ம திரும்ப எதுவும் பே பண்ணனும்னு அவசியம் கிடையாது நம்ம அமௌண்ட் பே பண்ணிட்டோம் அப்படினா கான்வகேஷன் ஒன்ஸ் வந்துருச்சு அப்படினா அதுக்கு அப்புறம் பிரச்சாரக்கு நீங்க அப்ளை பண்ணும்போது தான் இயர்லி ஒன்ஸ் வந்து ட்ரிச்சியா இருந்தீங்கன்னா ட்ரிச்சி and சென்னைக்கு அனுப்பணும் அப்புறம் வந்து நீங்க சென்னையா இருந்தீங்கன்னா சென்னைக்கு மட்டும் அனுப்பிச்சா போதும் அதுக்கு மட்டும் தான் அந்த
₹200 அப்படின்றது பே பண்ணணும் பிரச்சாரக்கு இயர்லி ஒன்ஸ். ஓகேவா? அதுவும் ஆல்ரெடி பிரச்சாரக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற வீடியோஸ்லையும் போட்டிருக்கேன். நீங்கள் திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருந்தீங்க அப்படின்னாலும் நான் இப்போ ஆன்சர் பண்ணல அப்படின்னா ஒரு சிலர் கோபமாக வந்து இமோஜிஸ் அனுப்புறீங்க, என்ன அனுப்பவே மாட்டீங்க, நான் வந்து எக்ஸாம்ஸ் எழுதணும்னு சொல்கிறேன்ல, இது என்ன புரியலையா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்வி கேட்குறீங்க. கோபமான இமோஜிஸ் அனுப்புறது இதெல்லாம் பண்ணீங்கன்னாலும் நான் திரும்ப திரும்ப எவ்வளோ டைம் சொல்ல முடியும்? ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சேனலை எடுக்கிறேன் அப்படின்னா அதுலேருந்து நான் அமௌண்ட் ஏர்ன் பண்ணலை அப்படின்றது இன்னுமே எனக்கு மனசில் வந்து ஒரு இது இருக்குது. பட் என்னுடைய பேஷன் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றதுக்காக நான் ஒரு விஷயத்த உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் செய்கிறேன். அப்படிங்கும்போது திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த நான் சொன்ன விஷயத்தையே திரும்ப திரும்ப நீங்கள் கேட்டுகிட்டே இருந்தால் நான் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண முடியும்? அதுக்கு நீங்கள் கோவப்பட்டு இமோஜிஸ் எல்லாம் போடுறாங்க. ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னொன்று வந்து இன்னும் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்துறது வந்து சப்ஸ்கிரைப் பட்டனை எடுங்க, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறது சொல்லாதீங்க, அப்புறம் வந்து உங்களுடைய சேனல் நேம் வந்து போடாதீங்க, அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது, டிஸ்ட்ராக்ட் ஆகுது நான் படிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகுது அப்படின்னா நான் 5 இயர்ஸ் சொல்ல போனால் இப்போ 6 இயர்ஸ் ரன் ஆகிட்டுருக்கு. இந்த 6 இயர்ஸில் நான் வந்து இன்னுமே எந்த அமௌண்ட் அப்படின்றதும் ஏர்ன் பண்ணலை. அப்படிங்கும்போது சப்ஸ்கிரைபர்ஸும் வந்து யாருமே வந்து பெருசாக இந்த 5 இயர்ஸ் 6 இயர்ஸில் எனக்கு அந்த அளவுக்கு கேப்பபிலிட்டி இல்லையா அப்படின்றதும் எனக்கும் தெரியலை. இந்த 6 இயர்ஸில் இப்போ தான் 5500 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ யாருமே சப்ஸ்கிரைபே பண்ணுறதில்ல. அப்படிங்கும்போது 80% மேலே சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. அப்படிங்கும்போது நான் எந்த பேசிஸில் எப்படி வந்து உங்களுக்கு நான் என்னுடைய விஷயத்தை நான் வெளிப்படுத்த முடியும்? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு நான் சொன்னால் கூட சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல யாருமே. அப்போது நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லக்கூடாது, அப்புறம் வந்து லைக் பண்ணுங்கன்னு சொல்லக்கூடாது, உங்களுடைய சேனல் நேமை போடாதீங்க அப்படின்னு எல்லாம் சொன்னீங்கன்னா எப்படி எனக்கு புரியலை. அப்போ நான் சேனலை எப்படி தான் வந்து எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க? யார் சொல்லுவாங்க? என்னுடைய சேனலுக்கு நான் தான் சொல்லணும் இல்லையா? க்ரோத் அப்படின்றது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும், எல்லோரும் லைக் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும் அப்படின்றது மூலியமாக தான் இருக்குது. இப்போ இந்த வீடியோக்கே எத்தனை பேர் கமெண்ட் பண்ண போகிறாங்கன்றதை மட்டும் பாருங்கள், லைக் பண்ண போகிறாங்க அப்படின்றத. இவ்வளோ டைம் எடுத்து ஈவன் தோ எனக்கு உடம்புக்கு முடியலை அப்படின்னாலும் நிறைய மெடிக்கல் ப்ராசஸ் அதெல்லாமே இருக்குது எனக்கு போயிட்டுருக்கு. அதெல்லாம் இருந்தாலும் கூட நிறைய பேர் கொஷின் கேட்கும்போது மேபி நம்ம அந்த இடத்துல இருந்தால் நம்மளுக்கும் அந்த மாதிரி இருக்குல்ல, நம்மளுக்கு என்னடா ஆன்சர் பண்ண மாட்றாங்க அப்படின்னு இருக்குமே அப்படிங்கிறக்காக எவ்வளோ முடியுமோ அவ்வளோவும் ரெஸ்பாண்ட் பண்ணி நான் வந்து ஆன்சர் ரிப்ளை பண்ணுறேன். அது போக இந்த மாதிரி அப்பப்போ கொஷின் ஆன்சருக்காக தனியாக ஒரு வீடியோஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி போடுறேன். ஸோ நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லக்கூடாது, லைக் பண்ணுங்கன்னு சொல்லக்கூடாது, கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லக்கூடாது, சேனல் நேமை போடக்கூடாது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அது டிஸ்ட்ராக்ட் ஆகுது. அப்படின்னா அப்போ நான் ஒரு சேனலை ரன் பண்ணுறேன் அப்படிங்கும்போது நான் எப்படி ரன் பண்ண முடியும்? நீங்களே சொல்லுங்கள். சொல்கிறேன், நீங்களே ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். தயவு செய்து கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். அப்புறம் வந்து PDF ஃபார்மில் சென்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க. எது போட்டாலும் எக்ஸாம் போர்ஷன்ஸ் எல்லாம் வந்து புக்ஸு கைடு எது படிக்கிறீங்களோ அது நீங்கள் தான் படிச்சுக்கணும். ஓகேவா? ஒரு சிலர் வந்து கைடை வந்து PDF ஃபார்மாக எடுத்து எனக்கு அனுப்புங்க, புக்கை வந்து PDF ஃபார்மாக அனுப்புங்க அப்படின்னா நீங்கள் தான் படிக்கிறீங்க, நீங்கள் தான் புக்கு வாங்கிக்கணும், நீங்கள் தான் கைடு வாங்கிக்கணும். ஸோ தயவுசெய்து அந்த PDF ஃபார்மில் கைடு புக் அனுப்புங்க அப்படின்னு சொல்லாதீங்க. அது வந்து முடியாது இல்லையா? நீங்கள் படிக்கணும் அப்படின்னா ஒரு புக்காவது நீங்கள் வாங்கி தான் ஆகணும் இல்லையா? சேனலில் வீடியோஸ் ஃப்ரீயாக போடலாம். பட் புக்கு எனக்கு PDFல நீ சென்ட் பண்ணி எடுத்து அப்படின்னா எப்படி முடியும்? நீங்களே சொல்லுங்கள். அப்புறம் வந்து கொஷின் ஆன்சர்ஸ்க்கு வந்து ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர்ஸ் போடுறோம் இல்லையா, அது வீடியோஸ்லேயே போடுறோம். அண்ட் தென் என்னுடைய todayisagooddayblogspot.com அப்படின்ற அந்த பிளாக்ஸ்பாட்லேயும் நான் அந்த ஸ்க்ரீன்ஷாட், அந்த கொஷின் பேப்பர் ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே போட்டுட்டு தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க, அதிலேயே பார்த்துக்கோங்க. ஓகேவா? அதெல்லாம் PDF-ஆக எனக்கு தனித்தனியாக அனுப்பிச்சிட்டு இருக்க முடியாது. ஓகேவா? ஸோ அது எல்லாமே இருக்குது. அப்புறம் வந்து இன்னொருத்தங்க வந்து 4 days ஒரு பிரவீன் பூர்வா அதுக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. நான் அங்கங்கே ஸ்க்ரீன்ஷாட் 1-2 நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? மற்றபடி வந்து எல்லா கருத்துக்களையுமே வந்து நான் சொல்கிறத நீங்கள் கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னா ஐ எம் ஸோ ஹாப்பி. ரெஸ்பாண்ட் பண்ணீங்க, லைக் பண்ணுறீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா இன்னுமே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். அப்புறம் இன்னொரு கொஷின் என்னென்னா, எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் பிரவீன் பூர்வாத், பிரவீன் உத்ராத் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக கேட்குறீங்க. ஆல்ரெடி வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி ப்ரிப்பேர் பண்ணால் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி விஷாரத், பிரவீன், பிராத்மிக், மத்தியமா, ராஷ்டிரபாஷா அப்படின்னு சொல்லி எல்லா லெசனுக்குமே ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், எல்லா லெவலுக்குமே. ஓகேவா? எந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும், ஈஸியாக மார்க்ஸ் நல்ல மார்க்ஸ் எப்படி ஸ்கோர் பண்ணலாம், எந்தெந்த போர்ஷன்ஸ் மட்டும் கவர் பண்ணுங்கள், ஒன்லி இதை மட்டும் படிங்க, இதை மட்டும் படிங்க அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோஸ் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ
ஸோ அதுவும் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்கீங்க. அந்த மாதிரி பிளேலிஸ்ட்லேயே இருக்கும் ஓகேவா. ஹவு டு கெட் குட் மார்க்ஸ் இன் பிரவீன் பூர்வா, அது ஹவு டு கெட் குட் மார்க்ஸ் இன் விஷாரத் உத்ராத் அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டிங்க அப்படின்னாலே எப்படி வந்து போர்ஷன்ஸ் கவர் பண்ணணும், எப்படி போர்ஷன் ஸ்டார்ட் பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த மாதிரி நீங்கள் புக்கை வந்து எடுக்கும்போது எந்தெந்த மாதிரி நீங்கள் பார்க்கணும், ஃபஸ்ட்டு கொஷின் பேப்பர்லேருந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், அதை பேஸ் பண்ணி நீங்கள் எப்படி படிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோஸ் அதற்கும் இருக்குது ஓகேவா. நீங்கள் தயவு செய்து பிளேலிஸ்ட்டை பாருங்கள். அது பார்த்தீங்கன்னாலே போதும். சபா எக்ஸாம்ஸ், லோயர் அண்ட் ஹையர் எக்ஸாம் கொஷின் பேப்பர் அண்ட் ஜென்ரல் டாபிக்ஸ் அப்படின்றதுல எல்லா ஜென்ரலான விஷயமே கவர் பண்ணியிருப்பேன். அது போக ஒவ்வொரு லெவலுக்கான பிளேலிஸ்ட்லேயுமே அந்தந்த லெசனுக்கான முக்கியமான விஷயங்கள் என்ன, ஜென்ரல் டாபிக் என்ன, எப்படி லெசன்ஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி வந்து புக்கை பார்க்கணும், எப்படி கொஷின் பேப்பர் பேஸ் பண்ணி படிக்கணும் அப்படின்றது நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் ஓகே. ஓகே, பிரவீன் பூர்வாதுக்கு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடியோ என்னமோ எனக்கு வந்து என்ன கொஷின் பேப்பர் நான் படிக்கணும், எது படிக்கணும், இந்த கொஷின் மட்டும் எந்தெந்த கொஷின் படித்தா நான் பாஸ் ஆகணும் அது மட்டும் அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறீங்க. எந்தெந்த கொஷின் மட்டும் படிக்கணும் அப்படின்னு கேட்டால் அதுவும் பிரவீனுக்கு ஹையர் எக்ஸாம், எந்த எக்ஸாமுக்கே அப்படி பண்ண முடியாது. பட் ஹையர் எக்ஸாமுக்கு 4 days பிஃபோர் அந்த மாதிரி நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா நீங்கள் படிக்கிறதே வந்து என்ன சொல்கிறது, அது நீங்கள் தான் யோசிச்சுக்கணும். நம்ம எதுக்கு படிக்கிறோம், என்ன படிக்கிறோம், எதுக்காக படிக்கிறோம் அப்படின்றத நீங்கள் தான் யோசிச்சுக்கணும். அப்புறம் வந்து இப்போவே வந்து February 2026 இன்னும் வரல ஓகேவா. அதுக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஷின் படிக்கணும், எந்த கொஷின் படித்தான் மட்டும் போதும் நான் பாஸ் ஆயிடுவேன் அப்படின்ற விஷயத்த, அந்த கொஷின் ஆன்சர்ஸ் மட்டும் எனக்கு அனுப்புங்க, ரெடி பண்ணி போடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அதுவும் எனக்கு புரியல. ஏன் என்ன இதெல்லாம் வந்து எப்படி கேட்குறீங்க அப்படின்றதும் எனக்கு புரியல. இதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், சிரிக்கிறதா அழுகிறதா தெரியல அப்படின்னு சொல்லி. நான் ஒரு ஃப்ரெண்ட்லி மோடில் அவங்க எல்லாருக்கிட்டையுமே நான் வந்து இந்த மாதிரி விஷயங்களை பேசுகிறது, ஷேர் பண்ணுறது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருக்கு, நான் சொல்கிற ஒவ்வொரு கருத்துக்களும் உங்களுக்கு உபயோகமாக இருக்குது, நான் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து அதை கருத்துக்களில் தெரியப்படுத்துங்க ஓகேவா. அப்போ தான் நானும் இந்த மாதிரி ஓகேவா, இல்லை நம்ம நினைக்கிறது தப்பா, இல்லை மாற்றிக்கணுமா, இல்லை நான் நினைக்கிறது கரெக்டா அப்படின்றதும் நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களில் தான் தெரிய வரும் ஓகே. அப்புறம் வந்து நியூ சிலபஸ் பற்றி வீடியோ போட சொல்லியிருந்தீங்க. நியூ சிலபஸ் என்னென்ன அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு கூடி சீக்கிரம் போடுறோம் ஓகேவா. இந்த லோயர் எக்ஸாம் முடிஞ்ச உடனேயுமே வந்து விஷாரத்துக்கு மட்டும்தான் மாறி இருக்கு. எகெயின் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா என்ன அப்படின்றத நான் தெளிவாக பார்த்துட்டு பிராத்மிக்லேருந்து பிரவீன் வரைக்கும் என்னென்ன சிலபஸில் வந்து என்னென்ன இருக்குது, பழசாக இருக்கா இல்லை மறுபடியும் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படின்றத கேட்டிருந்தீங்க. ஒரு 1 week 2 week மட்டும் டைம் கொடுங்க, நான் வந்து உடனே போட்டுறேன் ஓகேவா. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். ஹையர் எக்ஸாம் படித்து எழுதி முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 1 week-ஆவது அட்லீஸ்ட் ரிலாக்ஸாக இருங்க, ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேவா. நிறைய பேர் வந்து ஸ்டார்ட்டே பண்ணாமே இருப்பாங்க லாஸ்ட் வீக் வரைக்கும். இன்னும் ஒரு சிலர் வந்து உடனே படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அதுவும் ரொம்ப சந்தோஷம் தான். பட் வந்து போடுறேன் ஓகேவா. ஒரு 1 week-குள்ளே நான் எனக்கு டைம் கிடைச்ச உடனே போடுறேன். அப்புறம் இன்னும் ஒருத்தங்க வந்து ஸ்மைலி இமோஜியோட எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. எக்ஸாம் 2 days பிஃபோர் வந்து இப்போ தான் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன், உங்களுக்கு வேணும்னா இந்த கமெண்ட்டை வந்து பின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஸ்மைலி இமோஜியோட போட்டிருந்தாங்க. எனக்கு வந்து அந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி எக்ஸாமுக்கு முன்னாடி தான் படிக்க ஆரம்பிக்கிறேன்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் வந்து அப்படின்னு சொல்லி நான் என்னுடைய கருத்துக்களை தெரியப்படுத்தியிருந்தேன். அதில் வந்து போட்டிருந்தாங்க இந்த மாதிரி நான் இன்றைக்கி தான் படிக்க போகிறேன், உங்களுக்கு வேணும்னா என்னை பின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இது நீங்கள் சிரிக்கிறது வந்து எனக்காக சிரிச்சிங்கனாலும் சரி, இல்லை உங்களை நினச்சி நீங்கள் சிரிக்கிறீங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. அது உங்களுக்கு தான் கஷ்டம். எக்ஸாம் பிஃபோர் 1 நாள் 2 நாள் முன்னாடி படித்து நீங்கள் என்ன எழுதி என்ன பாஸ் பண்ணி எதுக்காக நாலேஜ் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றது எனக்கு தெரியலை. ஸோ அது வந்து ஸ்மைலி போடுறது எனக்கு புரியலை. என்ன ஸ்மைலி எனக்காக போடுறீங்களா இல்லை உங்களை நினச்சி நீங்கள் போடுறீங்களா அப்படின்றதும் எனக்கு தெரியல. ஸோ தயவு செய்து அந்த மாதிரி தாட்டே வச்சுக்காதீங்க. பிராத்மிக்லேருந்து பிரவீன் வரைக்குமே தயவு செய்து இருக்கிற டைமை நல்லா யூஸ் பண்ணி உடனே படிங்க ஓகேவா. அதுக்காக எக்ஸாம் முடிச்சு அடுத்த செகண்ட்லேருந்து நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகுங்கன்னு சொல்லலாம். கொஞ்சம் டைம் எடுத்துட்டு எகெயின் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேவா. ஏன்னா நம்மளுக்கு இருக்கிறது 6 months மட்டும்தான். ஸோ ஒரு நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா நான் திரும்ப சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். இருக்கிற டைமை நல்லா யூஸ் பண்ணி உங்கள் நாலேஜை நல்லா டெவலப் பண்ணுங்கள், நல்லா படிங்க ஓகேவா. அப்புறம் வந்து ஒரு சில இப்போ ராஷ்டிர பாஷாவுக்கு வந்து போட்டுகிட்டே இருக்காங்க. நான் பிராத்மிக் மத்தியமாக எல்லாத்துக்குமே ரிவிஷன் ஃபுல் வீடியோ அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் 1 mark கொஷின்ஸ்க்கு ஓகேவா. இப்போ ராஷ்டிர பாஷாவில் அந்த மாதிரி எதுவும் இல்லை இல்லையா. 1 mark அப்படின்னா அங்கங்கே தான் இருக்குது, லெசன்ஸில் மட்டும்தான். மற்றபடி எல்லா கொஷினும் சேர்ந்து ஒரே வீடியோவில் போடுங்க அப்படின்னா அது எப்படி சாத்தியம்? எத்தனை மணி நேரம் நான் வீடியோ போட முடியும்? ஆல்ரெடி எல்லாமே பிளேலிஸ்ட்டில் இருக்குது, லெசன்ஸ் இருக்குது, கஹானி இருக்குது, நிபந்து எல்லாமே வந்து ஒரு பிளேலிஸ்ட்டில் தனித்தனியாக வீடியோஸ் தேவநாகரி அப்படிங்கிறக்கு அந்த
தனியாக பிளேலிஸ்ட் அப்படின்னு சொல்லி அதற்கான அபியாஸ் எல்லா கொஷின் ஆன்சர்ஸுமே இருக்குது. ஓகேவா? ஸோ பிராத்மிக், மத்தியமா, ராஷ்டிர பாஷா, அப்புறம் விஷாரத், பிரவீன் எல்லாத்துக்குமே வந்து தனித்தனியான வீடியோஸ் அப்படின்றது ஒவ்வொரு பிளேலிஸ்ட்லேயும் அதற்கான லெசன்ஸோட தனித்தனியான எக்ஸ்பிளனேஷன்ஸோட வீடியோஸ் இருக்குது. ஸோ அதை போய் பாருங்கள். எல்லாமே சேர்ந்து ஒரே வீடியோவில் கொடு அப்படின்னா இப்போ 1 மார்க் மட்டும் அப்படின்னா நான் பிராத்மிக் மத்தியமால 1 மார்க் மட்டும் அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஓகேவா? ராஷ்டிர பாஷால எல்லா கொஷினும் சேர்ந்து ஒரு ரிவிஷனுக்காக ஒரே வீடியோவில் கொடு அப்படின்னா அது சாத்தியம் இல்லை. ஓகேவா? ஸோ நீங்கள் தான் போய் படிச்சுக்கணும். எல்லாமே பிளேலிஸ்ட்டில் வீடியோஸாக இருக்குது. ஆல்ரெடி வந்து எல்லா பிளேலிஸ்ட்டும் என்னென்ன இருக்குது அப்படின்றது ஒரு வீடியோவாக எடுத்து அதற்கும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ எஃபோர்ட் கொடுத்து உங்களுக்கு கைட் பண்ண முடியும், என்னால் முடியும்னு நான் நினைக்கிறேனோ அந்த அளவுக்கு நான் பண்ணுறேன். ஸோ எஃபோர்ட் நான் இவ்வளோ போடுறதுக்கு உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்க்குறது ஒரு சின்ன லைக், ஒரு கருத்து, ஓகே நல்லா இருக்குது, பிடிச்சிருக்கு, பிடிக்கல அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த மாதிரி ஹிந்தி படிச்சுட்டு இருக்கவங்க அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறது. ஐ ஹோப் எல்லாரும் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன். நானும் ஒவ்வொரு வீடியோலையும் ஐ ஹோப்னு சொல்லிகிட்டே தான் இருக்கேன். இன்னுமே அந்த 5500 அந்த சப்ஸ்கிரைபர் அப்படியே தான் இருக்குது. ஓகே, பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றத. எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லோருக்குமே ஆல் தி பெஸ்ட். பாய்.